அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்திற்கான தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருக்கும் நிலையில் முதலமைச்சர் முன்னிலையில் ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. 2000 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கும் முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களை சந்தித்து முதலீடு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு வருகிறார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் 3 முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் பல ஆயிரம் கோடி முதலீடு, அதே போல பல்லாயிரக்கணக்கானோருடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்தார். அதன் அடிப்படையிலே தற்போது அமெரிக்கா சென்றிருக்கும் முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய மென்பொருள் நிறுவனம் மற்றும் கனரக தொழிற்சாலை நிறுவனங்கள் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு முதலீட்டு செய்ய அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதே போல அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுடன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஏதுவான ஒரு சூழலை உருவாக்குவதற்கும், அதே போல இங்க இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் வகையிலும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் சிகாகோ சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அங்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டியோ கம்பெனியுடைய 2000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தமானது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் மூலமாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னிந்தியாவிலே அதிக அளவு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த பயணமானது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் முன்னிலையில் ட்ரெண்டியன் நிறுவனத்துடன் தமிழக அரசு தற்போது ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. 2000 கோடி ரூபாய்க்கு இந்த முதலீடானது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்பிள், மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட நிறுவனங்களை முதலமைச்சர்கள் சந்தித்து தமிழகத்தில் ஒப்பந்தமானது கையப்பட்ட நிலையில் தற்போது சிகாகோ சென்றிருக்கும் முதலமைச்சர்கள் அங்கு 2000 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசின் சார்பில் ட்ரெண்டியன் கம்பெனிக்கு ஒப்பந்தமானது செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அந்த நிறுவனமானது தமிழகத்தில் மேலும் தொழிலை ஊக்குவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் தமிழகத்தில் கூட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கூடுதலாக உருவாக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.